உலகத்திலே மிகப்பெரிய துரோகம் எது தெரியுமா? கட்சியில் சொல்கிற அரசியலில் அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்கிறீங்களே பிரச்சாரத்தில். சுயநலத்துக்காக பேசுகிறீங்களே ஜெயிக்கிறதுக்காக. கேவலமாக இல்லை? இதில் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு உங்களை யார் ஃப்ரீயாக தர சொல்லுவாங்க? எல்லா கட்சியும் சொல்கிறேன். ஃப்ரீயாக தாங்கன்னு மக்கள் கேட்டாங்களா? நல்ல வேலையை தரலாம்ல. ஒரு குடும்பத்துக்கு எது தேவை? ஒரு ஆண்கள் சம்பாரித்து போகணும், பெண்கள் வீட்டில் இருக்கணும். இங்கே ஆண்களும் சம்பாரித்து பெண்களும் சம்பாரித்து குடும்பத்தில் பத்தலை. அப்போ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வாழ்வாதாரத்துக்கு முடிவு பண்ணாமல் அந்த பார்க்கை ஓப்பன் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன். எதுக்கு தேவை? உங்களை கேட்டாங்களா மக்கள்? வீட்டுக்கு வீடு போயிட்டு முதல்ல ஓட் லிஸ்ட்டு உங்கள் பேர் இருக்கா, உங்கள் பேருக்குன்னு கேட்குறீங்களே. உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் என்னம்மா வேலை பார்க்குறாரு, எவ்வளோம்மா சம்பாத்தியம் வருது, எப்படிம்மா இருக்குன்னு வீட்டுக்கு வீடு போய் கேளுங்க சார். கேவலமான அரசியல், சுயநலமான அரசியல். ஒருத்தவங்க எதிர்க்க வந்துட்டா, ஒரு கட்சி புது கட்சியோ பழைய கட்சியோ எதிர்க்க வந்துட்டா அப்படியே நியாயஸ்த மாதிரி அப்படியே புழுங்குறீங்க, பொய்யாக அடுக்குறீங்க. அதை சொல்கிறோம் இதை சொல்கிறோன்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு இதில் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறீங்க. என்ன ஜனங்களை பார்த்தா முட்டாள்னு கேட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தடவை மாற்றம் வரும். டிஎம்கே வர வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கூட்டணி எத்தனை வேணாலும் சேர்த்துக்குங்க. கேட்டால் பிஜேபி வந்து அது ஆகிடும், தமிழ்நாடு நாசமாக போய்ட்டு. நீங்கள் மட்டும் என்ன பண்ணிட்டீங்க? ஒயின் ஷாப்பு ஈத்தி மூட்டிங்களா? ஒயின் ஷாப் கத்துற கம்பெனி நத்ததே நீங்கள மாதிரி தான் இருக்குது. அதை மூடிடுறான், இதை மூடிடுறான், அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான்னு சொல்கிறீங்களே. நீங்கள் வந்து என்ன சாவாமல் இருக்கானுங்களா? வாங்க அதே பாருங்கள் சார். இருக்கிற 3 மாதம் 4 மாதத்தில் முடிஞ்ச நல்லது செய்யணும். செஞ்சாலும் செய்யலாம். உங்களுக்கு தலையெழுத்தில் அவ்வளோதான். 26 நீங்கள் தளபதி தான். மக்கள் அதை புஷ்டாக நீங்கள் என்ன பித்தலாட்டம் பண்ணாலும் மக்களுக்கு தெரியும்.